பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு சிறிதளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூனுக்கு உளுந்து போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம். இப்போ இது கூட இந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் இந்த கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நான் 2 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி சாதம், சப்பாத்தி, தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த டைமில் நான் ஒரு 5 நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அஞ்சு கத்திரிக்காய்க்கு நான் 2 உருளைக்கிழங்கு சின்ன 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 பீஸஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஜூனை தான் கட் பண்ணி கொடுத்துச்சு. சின்ன சின்ன பீசஸாக அழகாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நல்லா ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் இது வதங்கட்டும், எண்ணெயிலே வதங்கட்டும். நான் 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, அதனால் காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கிரேவிங்கிறோம்ல, தேங்காய் வேறு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். போடுற பச்சை மிளகாய் போட்டால் நல்லா இருக்குங்க. நான் போடுறதுக்கு மறந்துட்டேன், கட் பண்ணும்போது கட் பண்ண மறந்துட்டேன். நான் அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா பிஞ்சு நாட்டு கத்திரிக்காங்க. இது வீட்டில் விளையும் இல்லையா. எங்கள் ஊர் சைடு வந்து நாகப்பட்டினம் ஏரியா, பொய்யூர் சைடு. பொய்யூர்னாவே உங்களுக்கு கத்திரிக்காய் தாங்க. அங்கே வந்து இயற்கையாக தான் ஆர்கானிக்காக தான் விவசாயங்கள்லாம் செய்வாங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் அது நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெந்துச்சு பாருங்கள். அரை முடி தேங்காயில் நான் வந்து ஒரு 3 பூண்டு பல்லும் ஒரு சிறிது அளவு இஞ்சியும் சேர்த்து இந்த தேங்காயோட நான் அரைச்சிருக்கேன். அதையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவியை செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீடியோவுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர்ஸ். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து புதுசாக போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நான் பப்ளிஷ் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியில் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. Thank you all.